ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான மாலாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பாருங்கோ, கடாயில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம செவக்க வறுக்க போகிறதில்ல, கை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போகிறோம். எதுக்கு இதை நம்ம லைட்டாக பிரட்டிக்கிறோம்னா பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக பிரட்டிக்கிறோம். லைட்டாக சூடு பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா உங்களுக்கு சூடு தெரியணும். இப்போ சூடு வந்துடுத்து, செவக்கணுங்கிறது இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, பொட்டுக்கடலை ஆயில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, முந்திரி பருப்பை செவந்து எடுத்து இப்போ எடுத்துடலாம். மீதி நெய் இவ்வளோ நெய் இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். இதை ஊற்றி தான் நம்ம பிடிக்க போகிறோம். மாலாடு கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றும், அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது. சில பேர் பால் ஊற்றி பிடிப்பா. பால் ஊற்றி பிடிச்சானா அன்றைக்கே யூஸ் பண்ணிடணும், மறுநாள்லேருந்து கெட்டு போயிடும். இந்த பாருங்க, ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துட்டோம். இந்த ஒரு கப்பு பொட்டுக்கடலை 2 ஏலக்காய் எடுத்துட்டோம். நல்லா சூடு பறக்க வறுத்துண்டாச்சு. இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துன்னா இதே கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, மிக்சியில் பொட்டுக்கடலை, ஏலக்காய், சர்க்கரையெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி பிடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக நெய் ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு காணாது. கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணிட்டு பிடிச்சோம்னா உங்களுக்கு நெய் காணும். நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான மாலாடு ரெடி ஆகிடுது. ஒரு கப்பு தான் எடுத்துட்டேன். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டோம்னா எனக்கு என்னோடய கைப்பிடிக்கு 13 லட்டு வந்திருக்கு. சின்னதாக பிடிக்கிறவாளாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 4 லட்டு கூட வரும். இது ஒரு குயிக்காக பண்ணிடலாம். ஆற்றுல குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது, திங்கிறதுக்கு வேணும் போல் இருக்குன்னா ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். மோர் ஓவர், இப்போலாம் வெளியில் வேறு யாத்துக்காக நம்ம போகிறோன்னா கடையில் 800 1000 கொடுத்து ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இதை ஆற்றுலேயே பண்ணி எடுத்துன்னு போனோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹோம்மேட் ஃபுட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.